பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 verse 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் தேவையை தூர தள்ளி வைத்துவிட்டு இயேசுவை நெருங்குங்கள். அப்பொழுது நீங்கள் தூர தள்ளி வைத்த தேவையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தேடுகிற தேவையை தூர தள்ளி வைத்துவிட்டு இயேசுவை நெருங்குங்கள். அப்பொழுது நீங்கள் தூர தள்ளி வைத்த தேவையை அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இப்பொழுது ஒரு தேவைதான், சகோதரன் உயிரோடு எழும்ப வேண்டும். ஆனால் மார்த்தாள் இயேசுவை கண்டவுடனே ஆண்டவரிடத்தில் அவள் சொல்கிறா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். தேவையை முன்னால் வைக்கிறா. இயேசுவை தூரமாக நிற்கிறார். இயேசு தேவையை முன்னால் வச்சுட்டா. இப்போ அந்த தேவையை பற்றியே அவள் பேசிகிட்டு இருக்கிறா. இயேசுவும் அந்த தேவைக்கான ஒரு பதிலை சொல்லிகிட்டே வராரு. அவளுக்கு விளங்கவே இல்லை. இன்றைக்கும் அநேகராகிய நமக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து இதை கொடுங்க ஆண்டவரே, இது வேணாண்டவரே, இப்படி வேணாண்டவரே, இந்த தேவையே தான் சொல்லிகிட்டு இருப்போமே ஒழிய, அவர் என்ன சொல்கிறாரு, அவரை நம்ம நெருங்கணுமே, அந்த இடத்துக்கு நம்ம ஆயத்தம் இல்லை. அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் மார்த்தால பார்த்தீங்கன்னா அந்த தேவை கிடைக்க போகுதுன்ற விசுவாசம் கூட இல்லாமல் தான் உட்காந்துருந்தா. நாருமே அப்படி அங்கே தான் நின்னான். ஆனால் மரியாளை பார்க்கிறோம். அவளுக்கும் இதே தேவைதான், சகோதரனுடைய ஜீவன் வேணும், சகோதரன் உயிரோடு எழும்பணும். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, இயேசுவை பார்த்த உடனே தேவையை தூரமாக வச்சுட்டா. இப்போ இயேசுவை முதல்ல போய் நெருங்குறா, பாதத்தில் பொத்துன்னு விழுறா. இப்போ இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸும் இல்லை, தேவையே இல்லை, பொத்துன்னு விழுந்துட்டா. அழுவுறா. அப்போ இயேசு என்ன தெரியுமா செய்கிறார், அவரும் அழுகிறார், கலங்குகிறார். அவளிடத்துல ஒரு வார்த்தையும் சொல்ல, வா போகலாம் கல்ற தோட்டத்துக்குன்னா அப்படியே போகிறா, பின்னாலே போகிறா. ஏன்னா இப்போ அவளுக்கு இயேசுவை நெருங்கிட்டேன்னா அடுத்து நான் தூர வச்சதெல்லாம் தேவை, அதை அவர் கொடுத்துருவார். திஸ் இஸ் கால்டு ஃபெய்த் இன் ஜீசஸ். இயேசுவின் மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. நீங்கள் தேவையே ஜெபத்தில் சொல்லிகிட்டே உட்காராதீங்க சிஸ்டர், உட்காராதீங்க பிரதர். இந்த காலையில் கர்த்தர் ஏமாத்துறாரு. இயேசுவை நெருங்குங்க, இயேசுவோட பாதப்படி எப்படிங்க, சமூகத்துக்கு வாங்க. இந்த சிலுவைதான கூட்டங்கள்லாம் 40 நாள் நடக்குதுல்ல, தேவையெல்லாம் தூர தள்ளி வச்சுட்டு இயேசுவை நெருங்குங்க, இயேசுவோடு இருங்க. இயேசப்பா, இயேசுவே, பிதாவே, ஆவியானவரே, அவரை நெருங்கி 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 நல்ல லவ்வில் ஸ்கோர் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட அன்பில் ஸ்கோர் பண்ணணும். அன்பில் மயங்கிடுவார் ஆண்டவர். நீங்கள் லவ்வில் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, அடுத்தது உங்கள் தேவை உங்களுக்கு மறந்துடும், அதை தூரமாக வச்சுருப்பீங்க. நீங்கள் நினையாத வேலையில் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோ நல்ல தகப்பன், நல்ல தேவன். தேவையை தூரம் வைப்போம், இயேசுவை நெருங்குவோம். அந்த இயேசு உங்களுக்காக கிரியை செய்வார். பாருங்கள், இப்படிப்பட்டதான அன்பு கூர்ந்த மரியாதை கைவிட்டாரா? லாசருவே வெளியே வான்னு சொல்லி ஜீவனை கொண்டு வந்து கொடுத்து தம்பியை உயிரோடு எழுப்பினார்ல, பந்தியில் உட்கார வச்சார்ல, அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தினார்ல. அந்த தேவன் உங்களுக்காகவும் கிரியை செய்வார், கிரியை செய்கிறார். அவரை நம்புவோம், அவர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் கொடுத்ததான ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம்பா. தேவைகளை நாங்கள் தூர வைத்து விட்டு உம்மை நெருங்கத்தக்கதாக பாதபடியில் மரியாதை போல விழுந்து கதறத்தக்கதாக, இயேசு எங்களுக்கு போதும், இயேசு எங்களுக்கு போதும் என்று சொல்லி உம்மை பற்றி கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உடைய ஜெப நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில், ஆண்டவரே, சபைக்கு வருவதில், இந்த தியான கூட்டங்களில் பங்கு கொள்வதில், எல்லாவற்றிலும் இன்னும் 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 உம்மை அறியத்தக்கதாக உங்கள் நெருங்கட்டு ஆண்டவர். அதுக்கேற்ற பாக்கியத்தையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு தாங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளில் அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள், வேலைகள், தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்துங்க. துதிக நமக்கு மேலாமுக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.